அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாமுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் நேற்றோட வந்து முடிஞ்சிருச்சு. நமக்கு வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து செப்டம்பர் 8 வந்து லாஸ்ட் டேட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 10ஆம் தேதின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்றோட வந்து நமக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கடைசி தேதி என்பதனால இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது நம்ம ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்க, இல்லை டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது ஏதாவது தவறாக பண்ணியிருக்கோங்க. ஸோ இது மாதிரி ஏதாவது நம்ம அப்ளை பண்ணும்போது சில மிஸ்டேக் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை வந்து மாற்றிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து டெமோக்காக ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, எதை மாற்ற முடியும், எதை மாற்ற முடியாது. அப்ளிகேஷன் ஃபீஸ் விவரங்கள் வந்து நீங்கள் ஏதாவது கம்யூனிட்டி சேஞ்ச் பண்ணும்போது வந்து எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியது இருந்தால் கட்டணும், இல்லை வந்து ஏற்கனவே எக்ஸ்ட்ரா கட்டியிருந்தீங்க கம்யூனிட்டி மாற்றும் போது உங்களுக்கு சலுகை இருந்துச்சுன்னா அதை திருப்பிலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு நிறைய விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு டைம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வியூ அப்ளிகேஷன், அந்த நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது வியூ பண்ணுறோம் இல்லையா, அது ஃபஸ்ட்டு காட்டுது இல்லையா, எடிட் ஆப்ஷன் பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி நம்ம என்ன தவறு பண்ணியிருக்கோம், எதில் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபஸ்ட்டே வந்து நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஏதாவது டாக்குமெண்ட் வந்து தவறாக அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து புதுசாக அப்லோட் பண்ணுவீங்க இல்லையா, அதுவும் வந்து அது குறிப்பிட்ட அந்த கேபி சைஸில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எடிட் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கம்யூனிட்டியை மாற்றும் போதோ இல்லை மற்ற விவரங்கள் வரும்போது அந்த சொன்னேன் இல்லையா, அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் இது என்ன மாற்ற முடியாது அப்படின்னா, நீங்கள் வந்து இமெயில் ஐடியும் ப்ளஸ் வந்து உங்கள் மொபைல் நம்பரும் வந்து மாற்ற முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஓடிபி கொடுத்து தான் வெரிஃபை பண்ணி தான் நம்ம லாகின் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் அது ரெண்டு தவிர மற்றப்பட்டுக்கு நம்மளுடைய கம்யூனிட்டி ஆகட்டும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆகட்டும், மற்ற எல்லா விவரங்களுமே நம்மளால் எடிட் பண்ண முடியும். எடிட் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் வந்து சப்மிட் கொடுக்கணும், ஃபைனல் சப்மிட் கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா அது வந்து சேவ் ஆகாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுத்தீங்க அப்ளை பண்ணோம்ல, அந்த டேட்டாவே அவங்க எடுத்துப்போன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அது தவறாக கொடுத்துருக்கீங்க, மறுபடியும் நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் அதை சப்மிட் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. கரெக்டாக கீழே வந்து அந்த அக்ரி நம்ம ஒத்துக்கிறோன்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அது சின்ன சின்ன குட்டி பாக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் டிக் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நான் எல்லாமே கிளிக் பண்ணி பார்த்தேன். போஸ்ட் டீட்டெயில் முதல் அட்ரஸ்ஸு, அந்த ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில், எஜுகேஷன் அப்லோட் ஆகும் எல்லா ஆப்ஷனுமே நமக்கு வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து மாற்றிக்கோங்க. சார் கடைசி தேதி என்ன சார் அப்படின்னா, மொத்தம் நமக்கு 3 நாள் டைம் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக செப்டம்பர் 9, 10, 11 கொடுத்துருந்தாங்களா, அப்போ வந்து நமக்கு லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால இப்போ இன்று நாளை மறுநாள் மொத்தம் 3 நாள் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ 3 நாள் நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஏதாவது தவறு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை எடிட் ஆப்ஷனை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீண்டும் வந்து கொடுக்க மாட்டாங்க, மாற்ற முடியாது. ஸோ அதனால் நீங்கள் எடிட் பண்ணிக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ச்சியாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெட்டு தேர்வுக்கு பயனுள்ள வைக்கலாம் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கிறோம். அதேமாதிரி சைக்காலஜிக்கு மெட்டீரியலும் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.